பாயாசம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 8 பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லா பருப்பையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம். சாரப்பருப்பு, திராட்சைப்பழம், உலர் திராட்சை. உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவலை இதிலே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராம். அவல் வந்து நல்லா பொரியணும். அவல் இந்த மாதிரி கலர் மாறணும், பொரி மாதிரி வரணும். இப்போ எந்த கப்பில் நீங்கள் வந்து அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் பால், 2 கப்பு பால் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். இதில் ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை, சுக்கு பவுடர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், இல்லாட்டி விட்டுறலாம். நான் சுக்கு பவுடர் 1 சிட்டிகை போடுறேன். பாயாசத்துக்கு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். ஒரு 7 அல்லது 8 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ. தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 கப்பு கெட்டியான பால், தண்ணி சேர்க்காத பால் ஊற்றினோம். நல்லா கெட்டியாக வெந்துருச்சு. அவள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது கறிவிட்டால் தான் நல்லாயிருக்கும். சாதம் மாதிரி கரைச்சி விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம். இப்போ தேங்காய் பால், தேங்காய் பால் நல்ல கெட்டியான பாலாக 2 கப் ஊற்றியிருக்கேன். இப்போ தேங்காய் பாலை கொதிக்க விடக்கூடாது, போதும். இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகு ஊற்ற போகிறேன். வெள்ளைப்பாகு வந்து நான் ஏற்கனவே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பால் சூடாக இருக்கும்போது நீங்கள் சூடான வெள்ளைப்பாகை ஊற்றுனீங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதே மாதிரி வெள்ளைப்பாகை ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னாலும் பால் திரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு பால், தேங்காய் பால் வேறு சேர்க்கவும் சூடு கம்மியாக இருக்குது. இப்போ இதில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளைப்பாகை ஊற்றுறேன். அடுப்பை அமர்த்திட்டேன். அவல் பாயாசம் ரெடி. தேங்காய் பாலுக்கும் அந்த வெள்ளைப்பாகுக்கும் ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. சுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் சுக்கு பவுடர் சேர்த்து பாருங்கள். இப்போ அடுத்த பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி, கேரளா அரிசியை வச்சு எப்படி பாயாசம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த அரிசியை வச்சு நம்ம பாயாசம் செய்ய போகிறோம். இது ப்ரௌன் அரிசி, கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி. இது வந்து இந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கப். இது 100 கிராம் 100 கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊறின பிறகு கலர் கொஞ்சம் வெடுத்துரும். கண்டிப்பாக இந்த அரிசி வந்து 3 மணி நேரம் ஊறணும். இந்த அரிசி ஊறுறதுக்கு லேட் ஆகும். இப்போ இந்த அரிசியை வந்து குருணை மாதிரி மிக்சியில் உடச்சிக்கிட்டுருவோம். எப்படி குருணையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். இதை குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணியை மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே 2 கப் ஊற்றிருக்கோம். இப்போ 2.5 கப் தண்ணி ஊற்றுவோம். அரிசி வேக லேட் ஆகும், தண்ணி ரொம்ப இழுக்கும், அதனால் 2.5 கப் எடுத்துருக்கோம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப். 3 விசிலுக்கு வச்சுருவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் பால் 1 கப்பு, தண்ணி சேர்க்காத பால். 1.5 கப் பால் ஊற்றியிருக்கேன். இதை கொதிக்க விடுவோம். ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை. இது சுக்கு பவுடர் 1 சிட்டிகை. அரிசியும் நல்லா வெந்துருச்சு, நல்ல மாவாக இருக்குது. அள்ளி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதில் நம்ம வெள்ளைப்பாகோ நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட போகிறேன். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை
அடுப்பை அமர்த்திட்டேன், அந்த சூட்டுக்கே இது கரைஞ்சிரும். பாயாசம் ரெடி. இப்படி குருணையாக இருந்தால் தான் சாப்பிட கடிபடும் போது நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இதில் தேங்காய் இந்த மாதிரி பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். முந்திரி பருப்பு, காரப்பருப்பு, அடுப்பு அமர்த்திட்டேன். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு எல்லாம். அடுத்த பாயாசமும் ரெடி. கோதுமை மாவை வச்சு நம்ம இப்போ பாயாசம் செய்ய போகிறோம். நம்ம கோதுமை பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். முதல்ல அந்த ஃப்ளேவர், கோதுமையோட ஃப்ளேவர் வரும்போது அமர்த்திடுங்க, போதும். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கின்றோம். இது பிசைகிறதுக்கு நமக்கு வந்து சுடுதண்ணி வேணும், வார்ம் வாட்டர் வேணும். அதுக்காக இப்போ இதை வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயில் எடுத்துக்கிறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 1/2 கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம 1/2 கப் மாவு எடுத்துருக்கோம். இது 1/2 கப்பு. நான் அப்போ மாவு காமிச்சது 1 கப். இதில் பால் இருந்ததுனால உங்களுக்கு அதில் காமிச்சேன். 1/2 கப் மாவுக்கு 1/2 கப் பால். அரை கப் தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அந்த ஸ்லைஸை வந்து இதில் போடணும். கொதிக்கங்காட்டியும் போட்டிங்கன்னா அதில் கரைஞ்சி போயிடும். இந்த பாலில் சப்பாத்தி கரைஞ்சி போயிடும். நல்லா தளன்னு கொதிக்கும் போது நீங்கள் போடணும். இப்போ பால் நல்லா கொதிக்குது. இதில் ஏலக்காய் 1 சிட்டிகை, சுக்கு பவுடர் 1 சிட்டிகை. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸை போடுவோம். போட்ட உடனே கிண்டக்கூடாது. அதிலே வேகட்டும். இப்போ ஒரு 7 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கிட்டுருவோம். தேங்காய் பூ எடுத்து பால் எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் ரெடி, கெட்டியாக எடுத்துட்டோம். ஒரு 7 நிமிஷமாக வேகுது. நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இன்னும் கூட சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை போட போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் வெள்ளை பாகு ஊற்றினாலும் சரி, இல்லை கருப்பட்டி பாகு ஊற்றினாலும் சரி. இல்லை ரெண்டுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் நான் ஒரு 2 பேருக்கு வர்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை அமர்த்திடலாம். அமர்த்திட்டு நம்ம முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி போட வேண்டியதான். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பு, அதில் சாரப்பருப்பு கொஞ்சம் போதும். இப்போ ஜவ்வரிசி பீட்ரூட் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் ஒரு பாதி பீட்ரூட் மட்டும், அதை 1 கப் தண்ணியில் 2 கப் தண்ணியில் நல்லா வேக விட்டுருவோம். ஒரு 2 சவுண்டுக்கு மட்டும் வைப்போம். ஜவ்வரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் திடீர்னு முடிவு பண்ணதுனால ஊற வைக்கிறேன். இந்த 1/4 கப்பு ஜவ்வரிசியை நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுத்துக்க போகிறோம். வெறும் கடாயில் வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வறுக்கும் போதே பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் கலர் வெள்ளையாக வரும். இப்போ பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். ஜவ்வரிசி கொஞ்சம் பெருசாக
கொஞ்சம் வெள்ளையாக வரும். போதும், நல்லா பொரிஞ்சிருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அலசிடுவோம். இதை அப்படியே வேக வச்சிங்கன்னா பால் ஊற்றும் போது பால் திரிஞ்சு போயிடும். இப்போ இந்த வேக வச்ச பீட்ரூட்டை மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்குவோம். இது வந்து நல்லா இருக்கும், இந்த பாயாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பீட்ரூட் ஸ்மெல் வராது. ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி பண்ணிடக்கூடாது, கடிபடுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வேக விட போகிறோம். இந்த பீட்ரூட் தண்ணியிலேயே வேக விட போகிறோம். ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்ப்போம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட் வேக வச்சதுனால நமக்கு வந்து பச்சை வாடை வராது. இதில் பால் ஒரு கொதி வரவும் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறோம். இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கண்டென்ஸ்டு மில்க். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட ஜெல்லி பாயாசம்னு சொல்லி கொடுக்கலாம், கண்டுபிடிக்க முடியாது. கண்டென்ஸ்டு மில்க்லேயே ஸ்வீட் இருக்கிறதுனால சீனி போடணுங்கிற அவசியம் இல்லை, பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஒரு 3 ட்ராப், கேரட் பாயாசம் பிடிச்சவங்களுக்கு இந்த பாயாசம் பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முந்திரி பருப்பெல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை, நீங்கள் வேணும்னா ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.